விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். முதலில் இந்த மாதம் தொடங்கக்கூடிய 1ஆம் தேதி அன்று இவர்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார். கூட இணைந்திருக்கக்கூடிய கிரகம் இவங்களுடைய 7-12 கூடிய சுக்கிரன் கிரகம். அடுத்ததாக இவங்களுடைய 10 கூடிய சூரியன் கிரகம். ஒரு நல்ல இணைவு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியிலாக ஓரளவிற்கு பாதுகாப்பான நிலை, வாழ்க்கை துணை உங்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஓரளவிற்கு நீங்கள் இணைந்து அமர்ந்து பேசி நிறைய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நிலையாக இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து இருக்கிறது. சில சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்களாக முடிவு செய்வதற்குடைய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது விருச்சிகத்திற்கு. அடுத்ததாக ஒரு கிரக மாற்றமாக பார்க்கும் பொழுது, முதல் கிரக மாற்றம் உங்களுடைய ஆகாத அஷ்டமாதிபதி. அவர் வக்ரகதியில் உங்கள் ராசியிலிருந்து பின்னால் சென்ற நிலையிலிருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்து அமரப்போகிறார். ஸோ இது உங்களோட வாழ்க்கை துணையுடைய வருமானமாக இது ஒரு ஏற்றமான பலன்களை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இது கண்டிப்பாக அலைச்சல்கள், குழப்பங்கள், ஒரு கடினமான சூழலை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலிருந்து அடுத்த வீடாகிய 2ஆம் வீடாகிய தனுசு ராசிக்கு மாறுகிறார். இது ஒரு ஏற்றமான காலகட்டம். பணி ரீதியிலாக இருந்த விஷயங்களுக்கு, நீண்ட நாள் குழப்பங்களுக்கு துணிந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசியினருக்கு அமையக்கூடிய நல்ல பலன். அதிக நண்பர்களுக்கு வேலையை விட்டு புது வேலை வாங்கக்கூடிய அமைப்பாக இது இருக்கலாம். ஏனென்றால் 12இல் இருந்த சுக்கிரன் பணிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார். இந்த மாதம் டிசம்பர் தொடங்கும் பொழுது 1ஆம் தேதியிலிருந்தே 12 கூடிய சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வது, ஸோ வேலை ரீதியிலான முடிவுகளை பழைய வேலையை விட்டுடலாமா அப்படின்னு யோசித்தால் நீங்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலையாக இது இருக்கிறது. ஆனால் இது கோச்சாரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் இந்த வேலை மாறினால் உடனடியாக தடை இல்லாமல் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலன்கள். ஸோ உங்களோட சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணவில்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாப் ஷேக்கியாக இருந்தாலும் அனுசரித்து உங்களால் முடியுமான்னு பார்ப்பது சரியான விஷயமாக அமையும். ஸோ இது 2 விஷயங்கள் இருக்கிறது. 2 மட்டும் இல்லாமல் நிறைய 200 விஷயங்களுக்கு மேலாக நம்ம ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறது. கோச்சார கிரகநிலைகள், தசாபுத்திக்குடைய கிரகநிலைகள், அந்த பிறவி ஜாதக கிரகங்களின் மீது கோச்சார கிரகங்கள் செல்லக்கூடிய கிரகநிலைகள், இப்படி நிறைய ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் நம்ம பலன்களை பார்க்க வேண்டிய அமைப்பு இருப்பதனால் ஓரளவிற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது உங்களுக்கு பலன் அளிக்கும். 2ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பணியில் மாற்றத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டோம். நிறைய நண்பர்களுக்கு பணியில் வேறு பணி மாறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, நல்ல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம், வெளிநாட்டு தொடர்பினால் ஏற்படக்கூடிய லாபமான பணியாக இது அமையும். ஸோ அடுத்ததான கிரகநிலை சூரியனுடைய அமர்வு. என்ன இருந்தாலும் உங்களுக்கு 10 கூடியவர் ராசியில் இருந்து ஒரு அதிகாரத்திற்குடைய நல்ல விஷயங்களையும் ஒரு தொழிலுக்கான விஷயங்களையும் கொடுத்தாலும், உடல் ஆரோக்கியம் இல்லைனா திருமண வாழ்வில் குழப்பங்கள் ஏதோ ஒரு நிலையை ராசியில் இருந்த சூரியன் கொடுத்து கொண்டிருப்பார். கடந்த ஒரு மாதமாக கார்த்திகை மாதத்தில், இப்பொழுது மார்கழி மாதமாக டிசம்பர் 17ஆம் தேதி உங்களோட ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறக்கூடிய சூரியன் ஒரு பெரிய லாபமான ஒரு ஏற்றமான ஒரு வருமானத்திற்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய பலனை கொடுப்பார். 10ஆம் அதிபதி பிரமாதமாக 2இல் இருப்பது, 10ற்கும் சாதகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது, சிம்ம ராசி ரீதியிலாக யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அந்த பாவக அடிப்படையில் வருகிறதோ அதெல்லாமே பெரிய ஏற்றம். உங்களுக்கு இந்த சிம்மம் வந்து 10ஆம் வீடு. ஸோ உங்களோட 10ஆம் வீடு ரொம்ப பிரமாதமாக கடந்த மாதம் இருந்த பலனை விட இந்த மாதம் ஒருபடி உயர்வான நிலையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக டிசம்பர் 20ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கிரன் மீண்டும் அடுத்த வீட்டிற்கு மாறுவது, நீங்கள் இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாமே, அந்த முடிவினுடைய ரிசல்ட்ஸை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக, அந்த இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கலாம், இல்லை வேலையை விட வேண்டும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு நம்ம சொன்னது, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம். மீண்டும் சுக்கிரனுடைய அமர்வு 2ஆம் வீட்டில் இருப்பது வேலையில் இருந்த ஒரு தொய்வான நிலை உங்களுக்கு சீராகக்கூடிய ஒரு சமன்படுத்தக்கூடிய நிலையை கொடுத்துவிடும். ஸோ நிறைய பேருக்கு வேலையை விட முடியாத தசாபுத்தி இருந்ததுன்னா இந்த ஒரு 1ஆம் தேதி டிசம்பரிலிருந்து 20ஆம் தேதி டிசம்பர் வரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே மீண்டும் அந்த பழைய வேலையை உங்களுக்கு சீராகக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும்.
புது வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமான பிரமாதமான ஏற்றம். ராசியிலிருந்து 2ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கிரனுடைய மாற்றம். ஆனால் வாழ்க்கை துணையுடைய விஷயங்களுக்கு அவங்களுக்காக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க பொறுமையாக இருப்பது, அவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் கொஞ்சம் அவங்க எல்லா விஷயங்களிலும் பொறுமை, எல்லா விஷயங்களிலும் நிதானம், அதிகமாக ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறையாக பார்த்து கொள்வது, இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய பலனாக மாறிவிடும். ஆன் த ஹோல் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நீண்ட நாள் உங்களோட உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து வேலை மாறிக்கொள்ளலாம். ப்ரொவைடட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்வது மேலும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஒரு நல்ல ஒரு ஏற்றமான பொருளாதாரத்திற்கும் குடும்பத்தில் இருந்த நிறைய குழப்பங்கள் தீருவதற்கும் உடைய மாதமாக டிசம்பர் மாதம் இருப்பது ஒரு நல்ல நிலை. ராசியில் இருந்த செவ்வாயும் சூரியனும் ஒரு 2 உஷ்ண கிரகங்கள் ரொம்ப இரிட்டேட் பண்ணி கொண்டிருந்த நிலை நம்முடைய தலைமேல் இருந்த ஒரு அமைப்பு போல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது நகர்ந்து பேச்சு ஸ்தானத்திற்கு போயிருக்கிறது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது, முக்கியமாக பணியிடத்தில் ரொம்ப குயட்டாக இருப்பது, அமைதியாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். சுற்றி பார்த்தால் நமக்கு கிரகநிலைகள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு மாறுமே தவிர அதோடைய பாதிப்பு அப்படியே அடுத்த வீட்டிற்கு போகுமே தவிர அது எங்குமே போகாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பலனாக பேச்சு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ஒரு உஷ்ண கிரகம், தனுசு ராசியே ஆல்ரெடி ஒரு நெருப்பு ராசி, அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ப்ளஸ் சூரியன் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு பெரிய வருமானத்திற்கு பெரிய சப்போர்ட். ஆனால் கொஞ்சம் நீங்கள் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது, கொஞ்சம் நீங்கள் பேச்சில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏற்றமான நிலையாகவே இருக்கும். சனியுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தால், சனி கிரகம் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அதீதமான டென்ஷனை கொடுத்து கொண்டிருப்பார். என்னை பொறுத்தவரை வக்கரகதியில் உக்ரபலம்னு சொல்லக்கூடிய வகையில் மனது என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு ஏடாகுடமான டெசிஷனை எல்லாமே ஒரு ரொம்ப அதிக ரிஸ்கான முடிவுகளை எடுத்து நிறைய ஒரு தொல்லையான நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இதற்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும்னே சொல்லலாம். வக்கரத்தில் உள்ள சனியை விட நேர்கதியில் உள்ள சனி கிரகம் ஓரளவிற்கு ஒரு பெட்டரான டெசிஷன் மேக்கிங்கை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யாரிடமாவது பேசிட்டு நீங்கள் எடுப்பது ஒரு முக்கியமான டெசிஷனாக, பெரிய பணத்தை எல்லாம் உங்களுக்கு இன்வால்வ் பண்ணக்கூடிய முடிவாக இருந்தால் ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஏனென்றால் குருவினுடைய நிலை சரியில்லாததனால், குரு மீண்டும் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி செல்வதனால், சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் உங்களோட டெசிஷனே ஆல்ரெடி கரெக்டாக இருக்கும் 90%. ஒரு 10% உங்களுடைய முடிவுகளை யாரிடமாவது கன்ஃபார்ம் செய்துவிட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் செய்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் இருந்த ஒரு டென்டேட்டிவாக ஒரு 5-6 மாதங்களாக இருந்த மன அழுத்தத்தை விட உங்களோட ராசியை கடந்த சூரியன் செவ்வாய் இந்த மாதத்திலிருந்து ஒரு ஏற்றமான நிலையாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய மகரமாக இருப்பது தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களையே விருச்சிக ராசிக்கு கொடுக்க இருக்கிறது.